Hello everyone, welcome to Tech Programs Tamil. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் the programming process. ஸோ இந்த ப்ரோக்ராமிங் ப்ராசஸ் என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் நான் டீட்டெயில்டாக லாஸ்ட் வீடியோவில் கொடுத்துருந்தேன். அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள். அப்போ தான் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ வாங்க டாபிக்குள்ளே போகலாம். ப்ரோக்ராமிங் ப்ராசஸ் வந்துட்டு என்னன்னு பார்த்தோன்னா, கம்ப்யூட்டரில் நம்ம கொடுக்கக்கூடிய சோர்ஸ் கோட் வந்துட்டு எப்படி ப்ராசஸ் வந்துட்டு நடக்குது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு கம்பைலிங், லிங்கிங், எக்ஸிக்யூட்டிங் ஆர் ரன்னிங் இந்த வேர்டுக்கான மீனிங்லாம் வந்துட்டு நம்மளுக்கு டீட்டெயில்டாக தெரியணும். ஸோ தீஸ் ஆர் த டெக்னிக்கல் வேர்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், வாட் இஸ் கம்பைலிங்? கம்பைலிங் அப்படின்றது என்னன்னு பார்த்தோம்னா, நம்மளோட சோர்ஸ் கோட், அதாவது ப்ரோக்ராம், அதாவது ஹை லெவல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ப்ரோக்ராம்ஸை நம்ம என்னென்னு சொல்லுவோம், ஹை லெவல் லாங்குவேஜ். அந்த ப்ரோக்ராமை கம்பைலர் யூஸ் பண்ணி மெஷினுக்கு புரிகிற லாங்குவேஜ் ஆப்ஜெக்ட் கோடாக வந்து கன்வெர்ட் பண்ணுறதுக்காண்டி நம்ம கம்பைலர் அப்படின்றத வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். ஸோ இதை தான் வந்து என்னன்னு சொல்கிறாங்க, கம்பைலிங். ஸோ கம்பைலர் இஸ் நத்திங் பட் ஒன் சாஃப்ட்வேர். கம்பைலர் அண்ட் இன்டர்பிரிட்டர் இது ரெண்டுமே வந்துட்டு ஒரே மீனிங் தான். So compiling is the process of high level code to machine level code using compiler. So compiler யூஸ் பண்ணி தான் நம்மளுக்கு இந்த ப்ரோக்ராம் கோட் வந்துட்டு ஆப்ஜெக்ட் கோடாக, மிஷினுக்கு புரிகிற கோடாக வந்துட்டு கன்வெர்ட் பண்ணுறதுக்காண்டி யூஸ் பண்ணுறது தான் இந்த கம்பைலர். இதை தான் நம்ம கம்பைலிங் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்துட்டு லிங்கிங். ஸோ லிங்கிங்கிறது வந்துட்டு கம்பைலிங்க்கு அப்புறமா நடக்கக்கூடிய ப்ராசஸ். அதாவது is the process that comes after compilation. And then இந்த ஆப்ஜெக்ட் கோட் இருக்கு இல்லையா, இந்த ஆப்ஜெக்ட் கோடுக்குள்ளே ப்ரீவியஸாக கம்பைல் பண்ணியிருக்க ஒரு ஆப்ஜெக்ட் கோட் இருக்கும். ஸோ தட் இஸ் ஆப்ஜெக்ட் ஃபைல். அந்த ஆப்ஜெக்ட் ப்ரீவியஸாக கம்பைல் பண்ணியிருக்க ஆப்ஜெக்ட் ஃபைலுக்கு நேம் வந்துட்டு லைப்ரரி ஃபைல்ஸ் அப்படின்னு அர்த்தம். இந்த லைப்ரரி ஃபைல்ஸையும் ஆப்ஜெக்ட் கோடையும் லிங்க் பண்ணுறதுக்காண்டி யூஸ் பண்ணுறது தான் லிங்கர். இதை தான் வந்து நம்ம லிங்கிங் அப்படின்னு சொல்லுவோம். So, it is the process in which compiler machine code is being mixed with pre-compiled library files. So, pre-compiled library files கூட சேர்ந்து நம்மளுக்கு வந்துட்டு லிங்க் பண்ணுறதுக்காண்டி யூஸ் பண்ணுறது. ஸோ இதை லிங்க் பண்ணதுமே நம்மளுக்கு எதையும்னா இந்த ஆப்ஜெக்ட் கோடும் லைப்ரரி ஃபைல்ஸும் லிங்க் பண்ணதுமே நம்மளுக்கு எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல் வந்துட்டு க்ரியேட் ஆகிடும். ஸோ திஸ் இஸ் கால்ட் லிங்கிங். நெக்ஸ்ட் வந்துட்டு எக்ஸிக்யூட்டிங் ஆர் ரன்னிங். ஸோ எக்ஸிக்யூட்டிங் அப்படின்றது என்னென்னா, எக்ஸிக்யூட்டிங் ரன்னிங்கிறது வந்துட்டு லிங்கிங்க்கு ஆஃப்டர் நடக்கிற ஒரு ப்ராசஸ். இது ரெண்டுமே வந்துட்டு ஒரே மீனிங் தான் ப்ரோக்ராமிங்கில். ஸோ it is the process that comes after linking. In this process code program, அதாவது நம்ம கொடுக்கக்கூடிய கோட் ப்ரோக்ராம் இந்த சோர்ஸ் கோட் கம்பைல் பண்ணிடும். அதாவது மெஷின் கோடாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு சோர்ஸ் கோட் கொடுக்குறோம். அது கன்வெர்ட் ஆனதுமே அதில் இருக்கிற ப்ரீ கம்பைல்டு கோட், அதாவது லைப்ரரி ஃபைல்ஸ், அதையும் நம்மளோட ஆப்ஜெக்ட் கோடையும் வந்துட்டு லிங்க் பண்ணி எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல் வந்துட்டு க்ரியேட் ஆகும். இந்த ஃபைல், இந்த பர்டிகுலர் ப்ரோக்ராமிங் ஃபைலை வந்துட்டு ரன் பண்ணால் நம்மளுக்கு வந்துட்டு அவுட்புட் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ அதை தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா எக்ஸிக்யூட்டிங் ஆர் ரன்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் பாருங்கள், சோர்ஸ் கோடுன்றது ப்ரோக்ராம், அது கம்பைலர் மூலமாக கன்வெர்ட் ஆகி ஆப்ஜெக்ட் ஃபைலாக வருது. அந்த ஆப்ஜெக்ட் ஃபைலில் இருக்க ப்ரீவியஸாக கம்பைல் பண்ணியிருக்க லைப்ரரி ஃபைல்ஸும் அதுவும் லிங்க் ஆகி நம்மளுக்கு எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல் க்ரியேட் ஆகுது. அந்த எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல் நம்ம எப்போ ரன் பண்ணுறோமோ அது அவுட்புட் டிஸ்பிளே பண்ணும். ஸோ திஸ் இஸ் நோன் அஸ் ப்ரோக்ராமிங் ப்ராசஸ். இப்போ உங்களுக்கு ப்ரோக்ராமிங் ப்ராசஸ் நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆப்ஜெக்ட் ஃபைலில் ப்ரீவியஸாகவே கம்பைல் பண்ணியிருக்க ஒரு ஃபைல் நேம் லைப்ரரி ஃபைல் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ லைப்ரரி ஃபைல் அப்படின்றது கலெக்ஷன்ஸ் ஆஃப் ஹெட்டர் ஃபைல். இந்த ஹெட்டர் ஃபைல் அப்படின்றத நம்ம ப்ரோக்ராமில் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுவோம். ஸோ இதில் வந்து நிறையா டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க, டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. அதுதான் வந்து ஹெட்டர் ஃபைல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 2 இன்புட் வந்து கெட் பண்ணோம், ஏ பி. ஏக்கு வந்து 5, பி வந்து 2 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 2 வேரியபிளுக்கு
வேல்யூ கெட் பண்ணணும். அதே மாதிரி அந்த வேல்யூ ஆட் ஆகி நம்மளுக்கு அவுட்புட்டில் டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னு நினச்சோன்னா இதுக்கு வந்துட்டு ஒரு ஹெட்டர் ஃபைல் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ எல்லாத்துக்குமே வந்து நம்ம ஒவ்வொரு டைம் வந்துட்டு கோடிங் நிறையா எழுத முடியாது. அதனால இதை ரெடிமேடாக நம்மளுக்கு என்ன பண்ணிடுவாங்கன்னா ஒரு ஹெட்டர் ஃபைலாக வந்து க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஹெட்டர் ஃபைலில் ஃபுல்லாக ஃபங்க்ஷன்ஸ் வந்துட்டு டிஃபைன் பண்ணி வச்சுருப்பாங்க. அதை வந்து நம்ம ஜஸ்ட் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கணும் ப்ரோக்ராமில். அதை இன்க்ளூட் பண்ணிக்கிறதுக்கு நம்ம ஹேஷ்டேக் அப்படின்றத யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஹேஷ்டேக் வந்துட்டு இஸ் நத்திங் பட் ப்ரீ ப்ராசஸர். ஸோ ஒரு ப்ரோக்ராமில் வந்துட்டு லைப்ரரி ஃபைல்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு வந்து நம்ம ப்ரீ ப்ராசஸர் வந்துட்டு கண்டிப்பாக யூஸ் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறமா பக்கத்தில் இன்க்ளூட் அப்படின்னு கொடுத்துட்டு அந்த லைப்ரரி ஃபைலை வந்துட்டு ஆங்குலர் ப்ராக்கெட்குள்ளே வந்துட்டு கொடுக்கணும். ஸோ ஹெட்டர் ஃபைல் ஓட எக்ஸ்டென்ஷன் வந்துட்டு .h அப்படின்னு சொல்லி தான் எக்ஸ்டென்ஷன் இருக்கும். இப்போ வந்து டெக்ஸ்ட் ஃபைல்னா .txt கொடுக்குறோம்ல, அந்த மாதிரி ஹெட்டர் ஃபைலுக்கு வந்துட்டு .h, லைப்ரரி ஃபைலுக்கு வந்துட்டு .lib. ஸோ ஹேஷ்டேக் இன்க்ளூட். ஸோ இதுக்குள்ள stdio.h அப்படின்னு சொல்லி கொடுப்போம். ஸோ stdன்றது வந்து ஸ்டாண்டர்ட், IOன்றது இன்புட் அண்ட் அவுட்புட். ஸோ ஒரு ஸ்டாண்டர்ட் இன்புட் கெட் பண்ணுறதுக்கும் அவுட்புட் வந்து டிஸ்பிளே பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுற ஒரு ஹெட்டர் ஃபைல் தான் இது. ஸோ இது ஜஸ்ட் வந்து நம்ம ப்ரோக்ராமில் இன்க்ளூட் பண்ணிட்டோன்னா நம்ம இன்புட்டை கெட் பண்ணிக்கலாம், அவுட்புட் வந்து டிஸ்பிளே பண்ண யூஸ் ஆகும். ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸை வந்துட்டு ஆல்ரெடி இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. இதை தான் வந்துட்டு நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா ஹெட்டர் ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்துட்டு ப்ரீ டிஃபைன்டாக இருக்கிற ஹெட்டர் ஃபைல். இதே வந்துட்டு நம்ம க்ரியேட் பண்ணலாம். அஸ் அ யூஸராக நம்ம க்ரியேட் பண்ணோம்னா அது யூசர் டிஃபைன் ஹெட்டர் ஃபைல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்துட்டு நம்ம க்ரியேட் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஹெட்டர் ஃபைல் வந்துட்டு ஒரு addition addition.h அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹெட்டர் ஃபைல் வந்து கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு நேம் தான் வந்து addition.hன்னு கொடுத்துருக்கேன். ஆட் அப்படிங்கிறது வந்துட்டு ஃபங்க்ஷன் நேம். எப்பயுமே வந்துட்டு ஃபங்க்ஷன் நேம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் நான் 2 வேரியபிள் வந்து கெட் பண்ணேன். ஆட்னா வந்துட்டு நம்மளுக்கு என்ன ஆகும், 2 ஆப்ரான் நம்ம வந்து ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவோம். ஸோ 2 வேரியபிள் கெட் பண்ண போகிறேன். அது வந்துட்டு இன்டீஜர் டேட்டா டைப்பில் வந்துட்டு கொடுக்குறேன். int a int b. ஸோ இன்டீஜர்னா நம்பர்ஸ். ஸோ நம்பர்ஸ்னால் நான் 2 வேரியபிளுக்கு வேல்யூ வந்து கெட் பண்ணணும். ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து கொடுத்தாச்சு. ஸோ ஃபங்க்ஷன் பொறுத்த வரைக்கும் நேம் அண்ட் ஆர்கியூமெண்ட்ஸ், அந்த ஆர்கியூமெண்ட்ஸ்குள்ளே பெராமீட்டர்ஸ் வந்துட்டு கொடுக்கணும். அந்த 2 பெராமீட்டர் செப்பரேட் பண்ணி காட்டுறதுக்காண்ட நான் வந்துட்டு கமா ஆப்ரேட்டர் அப்படின்றத வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ இது ரிட்டர்ன் பண்ணும்போது எனக்கு a + b அப்படின்னு ஆகணும். ஸோ ஆட் ஆகி எனக்கு வந்துட்டு ரிட்டர்ன் ஆகும் இந்த 2 வேரியபிள். ஸோ இதை வந்து நான் addition.h அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். இப்போ நான் ப்ரோக்ராம், ஸோ இது லைப்ரரி ஃபைல்ஸோட ஹெட்டர் ஃபைலோட நேம், ஹெட்டர் ஃபைல். ஓகே, ஹெட்டர் ஃபைல்ஸ் இது. இப்போ ப்ரோக்ராம் ஃபைல், ஸோ program.c. ஸோ இதுக்குள்ளே நான் என்ன பண்ணிக்கலாம்னா ஃபர்ஸ்ட் include stdio.h. அதுக்கப்புறமா இது வந்துட்டு ப்ரீடிஃபைன்ட் ஹெட்டர் ஃபைல். இப்போ நான் க்ரியேட் பண்ண ஹெட்டர் ஃபைல், யூசர் டிஃபைன் ஹெட்டர் ஃபைல். நம்ம க்ரியேட் பண்ணதை யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்துட்டு டபுள் குவாட்ஸ்குள்ளே கொடுக்கணும். ஸோ நான் க்ரியேட் பண்ண ஹெட்டர் ஃபைலுக்கு நேம் வந்து addition.h கொடுத்துட்டேன். இப்போ வந்துட்டு மெயின் ஃபங்க்ஷன். ஸோ இந்த மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே தான் நான் வந்துட்டு int result is equal to, ஸோ அந்த ஃபங்க்ஷன் நேம் என்னவோ அது மட்டும் இங்கே கொடுத்தா போதும், add of 5,5. ஸோ இந்த செமிகாலன் நம்ம எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா
இந்த ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு முடிஞ்சிடுச்சு அப்படின்றதுக்காண்டி எண்ட் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் அப்படின்றதுக்கு நம்ம கம்ப்யூட்டருக்கு தெரியப்படுத்துறதுக்காண்டி இந்த செமிகாலன் அப்படின்றது வந்து கொடுக்குறோம். ஸோ இது ஜஸ்ட் நான் லைப்ரரி ஃபைல் எப்படி க்ரியேட் பண்ணுறதுக்காண்டி எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நம்ம ப்ரோக்ராம் சொல்லும்போது இன்னும் டீட்டெயில்டாக வந்துட்டு பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து ஆட் ஆஃப் 5,5 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டேன். இப்போ நம்மளுக்கு இந்த ஆட் அப்படின்ற ஃபங்க்ஷன் அந்த லைப்ரரி ஃபைலில் தான் இருக்குது. அதை வந்து நம்ம இங்கே இன்க்ளூட் பண்ணியாச்சு. ஸோ இன்க்ளூட் பண்ணிட்டோனாலே டேரெக்டாக ஒரு ப்ரோக்ராம் வந்து ரன் ஆகும்போது நம்மளுக்கு இந்த ஹேஷ்டேக் இருக்கிற சிம்பிளில் இருக்கிற ஒரு கோடிங் தான் வந்துட்டு ரன் ஆகும். அப்போ இது வந்துட்டு இதை கால் பண்ணி நம்மளுக்கு ஆட் பண்ணும். ஸோ 5,5 10 அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணும். இப்போ நம்மளுக்கு வந்துட்டு இந்த 10 அப்படின்ற ரிசல்ட்டை வந்து அவுட்புட்டில் டிஸ்பிளே பண்ணணும். அப்படி டிஸ்பிளே பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷன் தான் printf. ஸோ இந்த printf ஃபங்க்ஷன் வந்துட்டு ஆல்ரெடி ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட் அப்படின்ற லைப்ரரி ஃபைலில் வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நம்ம டேரெக்டாக இந்த ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ எப்படி நம்ம ஆட் அப்படின்ற ஃபங்க்ஷன் வந்துட்டு டேரெக்டாக யூஸ் பண்ணுறோம், அந்த மாதிரி தான் இந்த printf அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுக்குள்ளே எப்பயுமே டபுள் குவாட்ஸில் தான் வந்துட்டு கொடுக்கணும். அப்போ தான் அந்த மெசேஜ் வந்து நம்மளுக்கு அவுட்புட்டில் டிஸ்பிளே ஆகும். ஸோ addition of 2 number is கோலன். ஸோ நம்மளுக்கு இன்டீஜரில் தான் வேல்யூ கெட் பண்ணுறனால அதுக்கான இது வந்து %d அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும். இது வந்துட்டு இன்டீஜர் வேல்யூவை வந்துட்டு நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணும். ஸோ இங்கே டபுள் குவாட்ஸ் ஓப்பன் பண்ணிக்கனால இங்கே டபுள் குவாட்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டு கம்மா. ஸோ இது ரெண்டுமே வந்துட்டு நம்மளுக்கு ரிசல்ட் அப்படின்றதுல தான் ஸ்டோர் ஆயிருக்கு. ஸோ அந்த ரிசல்ட்டை வந்துட்டு நம்ம இங்கே ரைட் பண்ணணும். கடைசியாக இது எண்ட் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் வந்து செமிகாலன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு நம்ம இந்த கர்லி பிரேசஸை க்ளோஸ் பண்ணிடணும். ஸோ இதுக்கான அவுட்புட் வந்துட்டு நம்மளுக்கு ஸோ addition of 2 number is 10 அப்படின்னு சொல்லிட்டு அவுட்புட் வரும். ஸோ இதுதான் வந்துட்டு லைப்ரரி ஃபைல்ஸ். தேங்க்யூ.